என்னம்மா பண்ணுற? வெங்கல பானையெல்லாம் போட்டிருக்க. வெங்கல பானையில் பண்ணுங்கண்ணே. ஆமாம், எல்லாரும் சொல்கிறா குக்கரில் சாதம் வடிக்கவே படாதான் அப்படிங்கிறா. பட் வந்து அவசரத்துக்கு நமக்கு இதுவாக நான் இப்போ பொங்கலுக்கு நம்ம எடுத்தோம்ல, அதனால அப்படி பார்த்தேன். சரி தட்டுன்னு இதில் காத்தால நம்ம வந்து நேற்று சொடுக்கு தக்காளி பண்ணினது இருக்கு இல்லையா சாயந்தரம், அது நல்லா நல்லா ஊறிண்டு நல்லா இருக்கு. ஓகே, அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அரிசி உப்புமா பண்ணலான்னு இருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? கடுகு தாளிச்சு கொட்டுறேன்ப்பா. சரி, அப்புறம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சு கொட்டுறேன். அந்த நேற்று கார்டனில் பிரிச்சுட்டு வந்து அந்த கருவேப்பிலை அப்படியும் இது ஆட்டியும் கார்டனில் வந்து கார்டன் மிளகா, நாற்று மிளகா போட்டு 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 வச்சுருக்கேன். சரி, தண்ணி கொதிச்சு அரிசி போட்டுடலாமா? போட்டுடலாம். இருக்கட்டுமா? தண்ணி கொதிச்சுட்டு இருக்கா இல்லை? தண்ணி கொதிச்சுட்டு இருக்குப்பா. 2 கிளாஸ் தண்ணிக்கு 8 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். வேணா விட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். சரி சரி, நோய் தானே, நோய் அதனால நோயின்னு இருக்கும் போல இருக்கு. சரி, நோய் இது வந்து இப்போ கொஞ்சம் அந்த இது பண்ண கரைச்சி வச்ச பெருங்காய தண்ணி. சரி, ரைட்டு. ஆயிடுத்து. இது பண்ணிடலாம். கலர்றது கஷ்டமா இருக்கும். இப்போ கையை ஜலம் வெந்நீர் கொதிச்சுட்டு இருக்குல்ல, ஆமாம், காலேஜ் வேறு கொட்டிருக்கோம்ல, தேங்காவை கொஞ்சம் மேலால போட்டுட்டு சுட பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், உனக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடும். இதோட ஓஹோ, சரி, நல்லா இருக்கும், ருச்சியாக இருக்கும். பச்சை தேங்காய் தான் இது. அரிசி பாட்டி கொடுத்த நொய் பாக்கி இருக்குது, அதனால இந்த நொய்யை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இதை போடுறேன்ப்பா. கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும், உனக்கு பிடிக்குமேன்ட்டு ஒரு கிளாஸ் அரிசி இது பண்ணி வச்சிருக்கேன், உடச்சி வச்சிருக்கேன். சரி, ரைட்டு. அதையும் இதில் போடுறேன். ஓகேப்பா, ரைட்டு. இப்போ உப்பை போட வேண்டியதுதான். உப்பை போட்டேன், கண்டுட்டேன் தான் எல்லாம் அப்படி என்ன. சரி, ஸோ இது நல்லா வேகட்டும். சின்னதாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சரி, 1/2 hour ஆகும். அதுக்குள்ள நீ படிச்சுட்டு வாங்க. சரி, பை. மிருது நிவாரணி சர்வவியாதி பிரஷமணி சர்வ மிருது நிவாரணி சர்வவியாதி பிரஷமணி சர்வ மிருது நிவாரணி. என்ன கண்ணா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கு. ஆயிடுத்துப்பா, இப்போ தான் உனக்கு கூப்பிடுறேன். அரிசி உப்புமா ஆயிடுதா? ஆயிடுத்து. சூப்பராக இருக்கே. சூப்பராக ஆயிடுத்து. இதில் என்ன உடப்பூர் எடுத்துன்னு வச்சுக்கோ, அப்படியே உதிர்ந்து போயிடும். சரி, அது கஞ்சி கூட வடிச்சிட்டே இல்லையா? வடிச்சு வச்சுட்டேன். சூப்பர். சிப்பத்தட்டு எங்கே இருக்குது கூட? இந்த சிப்பத்தட்டு எவசல் சிப்பத்தட்டு தான் வச்சுருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணேன், இதை வச்சு அப்படியே சாச்சுட்டேன்னு வச்சுக்கோ, தனியாக எடுத்துன்னு போய் அங்கே சாச்சுட்டேன். சாச்சுனா இது வழியாக எல்லாம் வந்துடும். ரொம்ப சாக்கப்பட சாச்சா எல்லாம் விழுந்துடும். சாச்சாப்பட வச்சா எல்லாம் ஒதுங்கி வந்து இதில் விழும். ஸோ நம்ம பட் காலை டிஃபன் அரிசி உப்புமாவும் சொடக்க தக்காளி போட்ட இதுவும் ரெண்டு நல்லா இருக்குது. அதில் வெள்ளங்கள்லாம் போட்டு நல்லா இருக்குது. அதையே சாம்பார் ரசத்தை இந்த சாதத்தையே ரசத்துக்கெல்லாம் வச்சு விடலாம். சாதம் அனாவசியமாக வைக்க வேண்டாம், உடம்புக்காக அது சாப்பாடு வேண்டாம். சரி, டாட்டா. டாட்டா, பாய்.